நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே ஆற்றங்கரை ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே வீற்றிருந்த மணற்பரப்பு வேதனையை தூண்டுதடி. ஆற்றங்கரை ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே வீற்றிருந்த மணற்பரப்பு வேதனையை தூண்டுதடி. பூத்திருந்த மலரெடுத்து பூங்குழலில் சூடி வைத்து, பூத்திருந்த மலரெடுத்து பூங்குழலில் சூடி வைத்து, பார்த்திருந்த கோலம் எல்லாம் பழங்கதையானதடி. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே விஸ்வா, அற்புதமான பாட்டு. ஆர்கெஸ்ட்ராவில் 10 பேர் இருக்கீங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். ஆனால் 10 பேருக்கு முத்தம் கொடுக்க கட்டுப்படி ஆகாது. மொத்தமாக அவங்க பேனருக்கு ஒரு கிஸ். ஓ, பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் திஸ் சாங். அண்ட் யூ டிட் வண்டர்ஃபுல் ஜஸ்டிஸ் டு த சாங். ஃபீல் ரொம்ப அழகாக இருந்தது. யூ வென்ட் இன் டு த சாங். ரொம்ப அற்புதம், அழகு. நல்லா வந்துட்டு இருக்க நேரத்தில் கடைசியில் ஸ்ருதி சரியாக இருந்துச்சா? குறைஞ்சிட்டேண்ணா. கூட்டிட்டேன். ஓகே, சரி, அது யூ கான் ஹெல்ப் இட். எல்லாருக்கும் கரெக்டாக 100% ஸ்ருதி சுத்தமாக சேர்ந்து ஒரு லைவ் ப்ரோக்ராமில் கரெக்டாக எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அது வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அது நடக்காமல் போச்சு. மற்றபடி ரொம்ப அழகு. எல்லா இடமும் ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ. ரொம்ப அழகு. தேங்க்யூ. விஸ்வா, நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட் லவ்லி சிங்கர். நீங்கள் எடுத்து பாடின பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். அதையும் ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. உங்கள்கிட்டேருந்து அதனால் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? விஸ்வா வந்து 10 on 10 மாத்திரம் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யார் செட் பண்ணது? நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் அதில் வந்து குற்றவாளி. மேலே அந்த பாடின அந்த ஒரு இடமும் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அப்படியே ஃப்ளோ ஆகி வந்தது. அது இட் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். அதுதான் கடைசியில் என்ன ஆகிடும், அவ்வளோ எல்லா கிழமும் ஒரு திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இந்த குழந்தைகளுக்குலாம் வைப்பாங்களே ஒன்று சம்மந்தமே இல்லை, அவங்க ஒன்று பெருசாக ஒன்று அந்த மாதிரி அழகாக இருக்கும். அது என்னத்துக்கு அதை வைக்கணும்னு தோணும். அந்த மாதிரி வந்துடுச்சு அது. பிகாஸ் அந்த சஸ்டெயின் நீங்கள் நிறைய நாள் வேறு கொடுத்துட்டீங்க.
தட் இஸ் ஒன்லி திங். இன்னொன்று என்னென்னா ஜென்ரலாக என்னுடைய ஒரு இது சொல்கிறேன் நான், உங்களுடைய ஒரு தனித்தன்மை அந்த குரலில் ஒரு பாட்டு பாடும்போது அதில் விஸ்வா தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். நான் எல்லா பாட்டையுமே இப்படி தான் பாடுறேன். நான் யேசுதாஸ் பாடின பாட்டாக இருந்தாலும் சரி, இளையராஜா பாடின பாட்டு, இது எல்லா பாட்டையுமே நான் வந்து இப்படி தான் பாடிட்டு இருக்கேன். நான் ஐம் நாட் அவுட் டு இமிட்டேட் எனிபடி. அது அட்டெண்ட் பண்ணல. நீங்கள் இமிட்டேட் பண்ணல, உங்களுடைய அபிமானத்தினால நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் இமிட்டேட் பண்ணல விஸ்வா. ஈவன் ஆஸ் அ கிளாசிக்கல் மியூசிஷியன் நாங்களே என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் ரொம்ப அபிமானம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மியூசிஷியன் மேலே, நமக்கே அறியாமல் அது வரும். இது யோசிச்சு பாருங்க நீங்கள். வி வாண்ட் விஸ்வா பிகாஸ் யூர் வண்டர்ஃபுல் சிங்கர் யோர் செல்ஃப். விஸ்வாங்கிற ஒரு சிங்கர் வந்து நாளைக்கு விஸ்வம் பூரா இதுவாக இருக்கணும், பிரபலமாக இருக்கணும். அண்ட் யூ மஸ்ட் கீப் சிங்கிங். தட்ஸ் மை விஷ். தேங்க்யூ மேம். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். ஆல் தி தேங்க்யூ வெரி பெஸ்ட். மச். குட் ரெண்டிஷன். அந்த கடைசியில் ஸ்ருதி ஷார்ப் ஆச்சு. பட் அதை தவிர நிறைய இஃப் யூ ஹியர் த டெலிகாஸ்ட் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் கன்சிஸ்டன்ட் ஸ்டிக்கிங் டு த ஸ்ருதி டசன்ட் ஹேப்பன். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் த ஃபேக்ட் தட் மெலடியில் ஸ்டில் யூ டு ஃபைண்ட் வாட் யோர் டோன் இஸ். அது வந்து ஈஸியாக செட் தென் டன். அது ஒரு ப்ராசஸ் வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு டிசைர் இட். ஐ டோன்ட் ஹவ் டு பிலீவ் இன் யூ. யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப். This is a very, very critical view that I'm sharing for all of you. Thank you very much, sir. It's been very useful. Thank you very much, sir.